வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நாங்கள் இத்தாலியில் பீட்சா பொக்கெட் சாப்பிட்டு அது மாதிரி நான் இன்றைக்கு செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறேன். பாருங்க, நான் அரை கப் அரிசி ஓல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து ஈஸ்ட்டு போட்டு கரைச்சி குழைச்சி வச்சுருக்கேன். ஈஸ்ட்டை எப்போவும் ஓமான தண்ணிலாம் குழைக்கணும். ஈஸ்ட்டு போட்டு குழைச்சி வச்சு 1 ஹவரில் எடுப்பாக நல்லா பொங்கி வந்துடுது. இப்போ நான் மாவை குழைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு சீஸ் வேணும். இது சீஸ் பொக்கெட் அவனுக்கு வச்சவே நான் பொரித்தேன். நான் இதை பாஸ்டா சோஸும் பீட்சா சோஸ், நாட் பாஸ்டா சோஸ், பீட்சா சோஸ் நான் செய்தேன்னா 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 உள்ளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி உப்பும் போட்டு ஒரு மேசக்கரண்டி சீனியும் போட்டு செய்தது தான் இந்த சோஸ். பாருங்கள், இது மோமஸ் அச்சு அதுதான். அது சின்னனாக இருக்குது. 2 வந்தது. நாங்கள் ஸ்டேடியோவில் கேமார்ட்டில் தான் வாங்கினான். $2.50 தான் இந்த அச்சை நான் வாங்கினான். இது மோமஸ் செய்கிற அச்சில் நான் பாருங்கள் பொக்கெட் பீட்சா செய்திருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சீஸும் பீட்சா சோஸும் மாவும் தான். இப்போ பாருங்கள், நல்ல பேட்டிஸ் மாதிரி வந்திருக்கு. இது எங்களை இலங்கை பீட்சா பேட்டிஸ்ன்னு சொல்லலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள், சின்ன பேட்டிஸ், பெரிய பேட்டிஸ். இப்போ இதை நாங்கள் எண்ணெயில் பொரிப்போம். மிச்சம் பிறகு நாங்கள் உங்களுக்கு அவனுக்குள்ளேயும் வச்சு காட்டுறேன். இத்தாலியில் நான் சாப்பிட்டு அவனுக்கு தான் இருந்தது. எனக்கு அது மறந்து போட்டு நான் இப்படி பொரிச்சு எடுத்துருக்கேன். இது நாங்கள் பீட்சா சமோசான்னு சொல்லலாம், பீட்சா பேட்டிஸ்ன்னு சொல்லலாம். பாருங்கள், பொரிக்கிறேன். அதான் அந்த சீஸ் எல்லாம் வெளியில் வலிக்கிட்டு எல்லாம் எண்ணெய்க்குள்ளே வந்துட்டு சீஸ் எல்லாம். பீட்சா பொக்கெட்டு வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அதை எப்படி செய்யறது. இந்த கொஞ்சம் தின்னாகிட்டு நான் நினைக்கிறேன் இது திக்காக வச்சு சுற்றணும். அடுத்த முறை திக்காக செய்வோம். இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகியிருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கிறார் உள்ளே என்று. வேறு உள்ள நல்ல வடிவாக இருக்கிறார் பீட்சா பாக்கெட். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறார் பீட்சா